தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த மேசியாவை கண்டோ, அவர் நசரேயனாகிய இயேசுவே என்று சொல்லுகிறார். நாத்தானுவேல் கேட்கிறார், நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? அதற்கு நாத்தானுவேல் சொல்லுகிறார், பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார். நாசரேத்தூரிலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? பைபிள்ல நாசரேத்தை பத்தி எப்படி இவ்வளவு ஸ்பெஷலா சொல்லலையே. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார். பெரிய காரியங்களை கர்த்தர் வருகிற வருஷத்தில் நமக்கு காண்பிக்க போறாரு. அதற்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு சொல்லுகிற எந்த காரியத்தையும் அறிவுபூர்வமாய் அல்ல, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாத்தானுவேலுடைய அறிவு சொல்லுகிறது, நாசரேத்தில் இருந்து நன்மை வராது. ஆனால் பிலிப்பு சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு மேசியாவை பார்க்க வருகிறார். புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதற்கான முதல் படியை கர்த்தர் சொல்றார். உங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பிளைண்டா ஏத்துக்கங்க. அறிவை சார்ந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. அறிவை சார்ந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏத்துக்குங்க, அப்படியே ஏத்துக்குங்க. அதற்கு இப்ப தயாராகுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே புதிய வருஷத்துல என் கூட நீங்க நிறைய பேசுவீங்க. அறிவுபூர்வமாய் நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். நீங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்குவேன்ப்பா. அப்படியே நான் ஏத்துக்குவேன், அப்படியே நான் ஏத்துக்குவேன். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பிலிப்பு நாத்தானுவேலை அழைத்து கொண்டு வருகிறார். அவன் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்னசென்டான ஒரு வாழ்க்கை, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம், அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வருகிற வருஷத்திலே எதையுமே யோசிக்காதீங்க. கள்ளங்கபடம் இல்லாம சிறு பிள்ளையை போல ஆண்டவரை தேடுங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் சிறு பிள்ளையை போல ஆண்டவரை அணைத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை போல ஆண்டவரை தாகத்தோடு தேடுங்க. சிறு பிள்ளைகள் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சிறு பிள்ளைகளை போல நீங்க இருக்கணும்னாரு. ஆண்டவரே, நாங்கள் சிறு பிள்ளைகளை போல உம்மை பின்பற்ற வேண்டும் அப்பா. கள்ளங்கபடம் இல்லாத இருதயத்தோடு சிறு பிள்ளைகளை போல உங்களை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள் எங்களை வைங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிளைண்டா சந்தோஷமாய் எதையும் யோசிக்காம ஆர்வத்தோடு உங்களை தேடி ஓடி வருகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்.